வணக்கம் நண்பர்களே, 2025ஆம் ஆண்டின் முதலாவது வீடியோ பதிவு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல பிறந்திருக்கின்ற 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். விடாமுயற்சி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஸ்வாஸ்திகா அட்டகாசமாக வெளிவந்திருக்கிறது. ரசிகர்களை வெகுவாக இந்த பாடல் கவர்ந்திருக்கிறது. அந்த பாடலுக்குள்ள இருக்கின்ற சில அட்டகாசமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடத்தினுடைய முதல் வீடியோ பதிவே வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்து எந்த விதமான உதவியும் இல்லாமல் சினிமாவின் உச்சத்தை தொட்ட எல்லோராலும் தல என்று அழைக்கப்படக்கூடிய அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரினுடைய விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றியும் அதில் வந்திருக்கின்ற ஒரு பாடலை பற்றியும் கதைப்பது என்னுடைய மனதுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. இதைவிட சிறப்பு, எல்லோரும் எல்லாமும் கைவிட்ட போது நீ உன்னை நம்பு என்ற ஒரு மிகச்சிறந்த உற்சாகம் தரக்கூடிய உத்வேகம் தரக்கூடிய ஒரு வசனத்தோடு இந்த விடாமுயற்சி திரைப்படத்துடைய டீசர் வெளிவந்து எல்லோரையும் கவர்ந்திருந்தது. எனவே இந்த வருடத்தில் நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் விடாமுயற்சியோடும் எங்களை நாங்களே நம்பிக்கொண்டு பயணித்து வெற்றி பெறுவோம். நல்ல ரசிகர்கள் ஒருபோது நம்ப மாட்டார்கள். இந்த விடாமுயற்சி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கான இந்த ஸ்வாஸ்திகா என்ற சாங் தாய்லாந்திலே 4 நாட்கள் படப்பிடிப்பு செய்திருந்தார்கள். இந்த படப்பிடிப்பின் போது அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாருக்கு கடுமையான காய்ச்சல், இருமல், 102 டிகிரியில் அந்த காய்ச்சல் கடுமையாக இருந்திருக்கிறது. படக்குழு சொல்லி இருக்கிறது, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார், பிறகு ஒரு நாளைக்கு இந்த படப்பிடிப்பை செய்து கொள்ளலாம் என்று சொன்ன போதும் அல்டிமேட் ஸ்டார் கேட்கவே இல்லை. படத்தினுடைய தயாரிப்பாளருடைய காசு வீணாக போகக்கூடாது, ஷெட்யூல் பண்ணப்பட்ட இந்த நேரத்துக்கு டான்சர்ஸ் அதே போல டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக படக்குழுவிடம் ஒரு அரை மணி நேரம் கேட்டுவிட்டு அந்த அரை மணி நேரத்தில் போய் அந்த காய்ச்சலுக்கும் இருமலுக்கும் ஏற்ற டேப்லெட்ஸ்களை குடித்துவிட்டு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு மீண்டும் கேமராவுக்கு முன்னால் வந்து நின்றுதான் இந்த படப்பிடிப்பு காட்சிகளிலே அல்டிமேட் ஸ்டார் ஈடுபட்டிருக்கின்றார் என்றால் நம்புறீங்களா? இந்த பாடலை பார்த்து ரசித்த தல ரசிகர்கள் யாராவது யோசிச்சீங்களா? தலைக்கு ஏதோ ஒரு உடல்நல குறைவு இருக்கிறது, அவருடைய முகத்திலே சோர்வு இருக்கிறது, உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார் என்று யாராவது யோசிச்சீங்களா? அந்த அளவுக்கு தலையினுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த பாடலிலே இருக்கிறது. அதுதான் இவ்வளவு தூரத்துக்கு இந்த ரசிகர்கள் இந்த பாடலை கொண்டாடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஓமா இல்லையான்றதை கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் ஸ்டாரினுடைய இந்த உச்சமான பண்பு, அதாவது படத்தினுடைய தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன்ஸ், டான்சர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னை கூட பொறுப்பெடுக்காமல், தன்னுடைய உடல் நலத்தை கூட பொறுப்பெடுக்காமல் இந்த திரைப்படத்திலே நடித்து கொடுத்த இந்த பண்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அதே வேளையில் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. பொதுவாக தலையினுடைய ரசிகர்கள் தல வேஷ்டி சட்டை கட்டி குத்தாட்டம் போடுவதை பார்த்து ரசித்து பழகி வந்தவர்கள். ஆனால் இந்த பாடல் ஒரு ஸ்லோ மூவ்மெண்டான ஒரு பாடல், ஒரு சாதாரண டான்ஸ் மூவ்மெண்ட்களை கொண்ட ஒரு பாடல். இருந்தாலும் தல ரசிகர்களுக்கு இந்த பாடல் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது, கொண்டாடித்திருக்கிறார்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பாடலை கொண்டாடுகிற ஒரு பண்பை, ஒரு ட்ரெண்டிங்கை நாங்கள் இந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம். இது தலைக்கு ஒரு புதிய விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தலையினுடைய எந்த பாடலுக்கும் இல்லாத ஒரு புதிய ட்ரெண்டிங் இந்த பாடலுக்கு கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னால் மிகையல்ல. அனிருத் அவர்கள் இசையமைத்து ஆண்டனி தாசனோடு இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்யோன்ய உறவினையும், கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் என்பது போன்ற நல்ல வசனங்களை கொண்ட ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் அஜித் குமார் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் இடையிலே ஒரு என்கேஜ்மெண்ட் நடப்பதற்கு படத்தில் சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த டைம்ல தான் இந்த பாடல் பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இந்த பாடலிலே மிக சிறப்பான இடத்தை பெறுவது அது டான்ஸ் மூமெண்ட்ஸ், கோரியோகிராஃபி. இதை யார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்யாண் மாஸ்டர் என்ற ஒரு கோரியோகிராஃபர். இவர் அதிகளவுக்கு பிரபல்யமானவராக உங்களுக்கு தெரியாவிட்டாலும், ஆனால் அஜித்தினுடைய பல படங்களுக்கு இவர்தான் கோரியோகிராஃபராக இருந்திருக்கிறார். அண்மையில் வெளிவந்த வேதாளம், விவேகம், விஸ்வாசம், துணிவு போன்ற படங்களுக்கெல்லாம் இவர்தான் கோரியோகிராஃபராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கல்யாண் மாஸ்டரும் அஜித் குமார் அவர்களும் நீண்ட கால நண்பர்கள். அஜித்தின் கல்லூரி வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் அஜித்தோடு நெருங்கி பழகக்கூடிய, அஜித்தினுடைய படங்களிலே கோரியோகிராஃபி செய்யக்கூடிய ஒரே வாய்ப்பை பெற்றவர் இவர்தான். கல்யாண் மாஸ்டருக்கு சில சந்தர்ப்பங்களிலே சில வருடங்கள் பட வாய்ப்புகளை இல்லாமல் இருந்தது. பிறகு அஜித் அவர்கள் தான் அழைத்து, வா என்னுடைய தீனா திரைப்படத்திற்கு கோரியோகிராஃபி செய்ய என்று சொல்லி அந்த வாய்ப்பை கொடுத்தார். அதிலே அவர் கோரியோகிராஃபி செய்த வத்திக்குச்சி வத்திக்காதடா, காதல் வெப்சைட் ஒன்று போன்ற பாடல்கள் மிகப்பெரிய அளவிலே ரசிகர் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருந்தன. அதே போல
இந்த கல்யாண் மாஸ்டர் தான் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய ஸ்வாஸ்திகா பாடலுக்கும் கோரியோகிராஃபி செய்திருக்கிறார். நீண்ட காலமாக தலையினுடைய ரசிகர்கள் தலையினுடைய அடுத்த திரைப்படத்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். துணிவு திரைப்படத்திலிருந்து அதற்கு பிறகு 2 வருடங்களாக எந்த படமும் வெளியாகவில்லை. இப்பொழுது விடாமுயற்சி திரைப்படமானது வெளிவரப்போகிறது பொங்கலுக்கு. அதனுடைய டீசர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டையும் ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறது. குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் இருக்குன்னு சொன்னா தானே, இந்த திரைப்படத்திலும் கல்யாண் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபி செய்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் டிஎஸ்பியினுடைய இசையிலே அற்புதமான ஒரு பாடல், ஒரு பெப்பி ஸ்டைலில் அமைந்த ஒரு பாடல் வந்திருக்கிறது. அதற்கும் அஜித் அவர்கள் அற்புதமாக செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்கிறாராம். ரசிகர்கள் இந்த பாடலையும் கொண்டாடுவார்கள் என்று சொல்லி கல்யாண் மாஸ்டரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.